மதுரை பாலமேட்டில் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. போட்டியை காண பார்வையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். போட்டியை கண்டுகளிக்க பார்வையாளர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை சொல்லுங்க சரவணன். மதுரையில் 3 நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 2வது நாளான இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சிறிது நேரத்துல தொடங்க இருக்கிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஒன்றான பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் உறுதிமொழி ஏற்புடன் இன்னும் சிறிது நேரத்துல இந்த போட்டி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியினுடைய மாடு உட்பட இந்த ஊர் கோயிலினுடைய மாடுகள் மொத்தமாக ஒரு 7 மாடுகள் கொண்டு வரப்பட்டு அதற்கு வாடிவாசல் முன்பாக மரியாதை செய்யப்பட்டு அதற்கு பின்னர் உறுதிமொழி ஏற்புடன் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய சிறப்பு என்னவென்றால், மிக நீண்ட நெடிய இந்த களம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மஞ்சள் ஆற்றங்கரையின் ஆற்று படுகையில இந்த வாடிவாசல் அமைந்திருக்கும். எனவே பெரிய இடத்துல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதனால் பார்வையாளர் மாடங்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருக்கும். நூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில பார்வையாளர் மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை விட கூடுதலான பார்வையாளர்கள் இந்த போட்டியை பார்க்கலாம். எனவே அதற்கான பார்வையாளர்கள் அமைக்கும் பணி எல்லாம் முழுமை பெற்று நேற்று நள்ளிரவில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பார்வையாளர்கள் அமர தொடங்கி இருக்கிறார்கள். பார்வையாளர் மாடங்கள் குவிந்து வருகிறது. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளினுடைய மேல்தளங்களிலும் மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வீடுகளின் மீது அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடக்கூடாது என்று காவல்துறையினர் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள், பாதுகாப்பு காரணங்களுக்காக. அதே போன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினர் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பு மோப்ப நாய்கள் உள்ளிட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் இந்த பகுதியை சோதனை செய்தார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் கண்காணிப்பதற்காக ஒரு குழுக்களை காவல்துறையினர் ஒரு குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த களம் கண்ட பிறகு காளைகள் இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றுதான் அந்த காளைகளை உரிமையாளர்கள் சேகரிக்கும் அந்த பகுதியிலும் காவல்துறையினர் அதிக அளவில் போடப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தனியாக ஆர்வம் மிகுதியில இளைஞர்கள் சிலர் அங்கே ஓடி வரக்கூடிய காளைகளை பிடிக்க முயல்வதும், தனியாக அவர்கள் அந்த பகுதியில் ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு முயற்சி செய்வதனாலும் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே சிலர் காயங்கள் ஏற்படுகிறது, காளைகள் குத்தி காயங்கள் ஏற்படுகிறது. எனவே அந்த பகுதியில இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக அந்த பகுதியில் இளைஞர்கள் குவிவதை, இளைஞர்கள் ஆர்வத்தில் காளைகளை பிடிப்பதை தவிர்ப்பதற்காக அந்த பகுதியில் போலீசார் கண்காணிப்பு தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதன் காரணமாக இந்த இளைஞர்கள் அங்கே காளைகளை அடக்குவதற்கு முயற்சி செய்வதன் காரணமாக மீண்டும் களத்திற்கே இங்கிருந்து களம் கண்ட காளைகளை மீண்டும் களத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பார்வையாளர்களுக்கும் இந்த 2 பகுதிகளிலுமே கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஒவ்வொரு பகுதியிலுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்வையாளர் மாடங்களில் இருப்பவர்கள் புதிதாக வரக்கூடிய பார்வையாளர்கள் சுழற்சி முறையிலே அமர்ந்து அவர்களுக்கும் வழிவிட வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கின்றனர். அதாவது பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் பார்த்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த காவல்துறையினரும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று வீரர்களை மருத்துவ பரிசோதனை செய்து அவர்கள் உடற்தகுதியுடன் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு, மருத்துவர்கள் சான்றளித்த பிறகு சுற்று வாரியாக வீரர்களை களமிறக்குவார்கள். 60லிருந்து 70 எண்ணிக்கை கொண்ட வீரர்களை சுற்று வாரியாக ஒவ்வொரு சுற்றுக்கும் களம் இறக்குவார்கள். 45 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரை ஒரு சுற்று நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் 1க்கும் மேற்பட்ட காளைகளை பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள், அந்த வீரர்கள் அது இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். இறுதி சுற்று 10வது சுற்றாகவோ அல்லது 11வது சுற்றாகவோ நேரத்திற்கு ஏற்றார்கள் அந்த சுற்று நடைபெறும். அந்த இறுதி சுற்றுல 1க்கும் மேற்பட்ட காளைகளை பிடித்து தகுதி பெற்ற அனைத்து வீரர்களுமே அந்த இறுதி சுற்றிலே கலந்து கொண்டு யார் அதிக காளைகளை பிடிப்பது என்று அவர்களுக்கு போட்டி ஏற்படுவதன் காரணமாக இங்கே அந்த இறுதி சுற்று பரபரப்பான ஒரு சுற்றாக இருக்கும். களமும் சற்று பெரிய களம் என்பதனால வீரர்கள் காளைகளை அடக்கக்கூடிய அந்த களமும் சற்று பெரிய களம் என்பதனால போட்டி சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். காளைகளுக்கு வாடிவாசலில் இருந்து வெளியில் வரும் காளைகள் பாதை பெரிதாக இருப்பதனால் அவை அங்கிருந்து வீரர்கள் பிடியில் சிக்காமல் அங்கிருந்து ஓடுவதற்குத்தான் காளைகள் முயற்சிக்கும். ஆனால் வீரர்கள் அதனை மடக்கி பிடிக்க முயல்வார்கள்.
பெரிய களம் என்பதனால் சிறிது நேரம் காளைகள் நின்று விளையாடக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிறந்த காளைகளை டோக்கன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் என்றும் மடத்து கமிட்டியினர் இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். அதுக்கு முக்கியமான பிரமுகர்கள் இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு வருவார்கள். திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அந்த போட்டியை பார்ப்பதற்காக வருவார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு, அதே போன்று அவர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான மாடங்கள், முக்கிய பிரமுகர்கள் மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசலை பொறுத்தளவில் நிரந்தரமாக இந்த ஆற்றினுடைய படுகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாடிவாசல் மஞ்சள்மலை கோயிலினுடைய அந்த வாடிவாசல் இங்கு நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பரிசு பொருட்கள், ஏராளமான பரிசு பொருட்கள் கொண்டு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிறந்த வீரருக்கு, அதிக காளைகளை பிடித்து வெற்றி பெறக்கூடிய வீரருக்கு துணை முதலமைச்சர் சார்பில் கார் ஒன்று பரிசு வழங்கப்படுகிறது. சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்படுகிறது. அது முதலமைச்சர் சார்பில் அந்த டிராக்டர் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போன்று 2வது இடம் பிடிக்கக்கூடிய வீரருக்கு இருசக்கர வாகனமும், 2வது இடம் பிடிக்கும் சிறந்த காளைக்கு நாட்டு பசுவும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. இதை தவிர்த்து விவசாய உபகரணங்கள் வழங்கப்படுகிறது, பரிசு பொருட்களாக வழங்கப்படுகிறது. கட்டில், மெத்தை, பீரோ, பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களும், சைக்கிள், அண்டா, சேர் உள்ளிட்ட பொருட்களும் பரிசுகளாக வழங்கப்பட இருக்கிறது. களம் காணக்கூடிய எல்லா காளைகளுக்கும் வேஷ்டி, அதே போன்று சிறு பரிசு பொருள் ஒன்றையும் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தங்க நாணயங்கள், வெள்ளி காசுகள் உள்ளிட்டவர்களும் கூட பரிசு பொருட்களாக சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகளுக்கு வழங்கப்படும். அது சிறப்பாக நின்று விளையாடக்கூடிய காளைகளுக்கு சைக்கிள், சிறப்பாக ஒவ்வொரு சுற்றிலும் விளையாடக்கூடிய வீரருக்கு சைக்கிளும் கூட வழங்கப்படுகிறது. சைக்கிளுக்கான டோக்கன்கள் கொடுக்கப்பட்ட பிறகு சைக்கிளை கமிட்டி இருக்கக்கூடிய இடத்தில் சென்று அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பெரிய பரிசு பொருட்களை களத்தில் கொடுத்தால் நேரமாகும் என்பதனால் அதற்கான டோக்கன்களை கொடுத்து விடுவார்கள். கட்டில், மெத்தை போன்ற இந்த பெரிய பொருட்களுக்கான டோக்கன்களை கொடுத்தோம்னா கமிட்டி அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தில் சென்று இந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த முறைதான் பின்பற்றப்படுகிறது. இதே போன்ற நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. அதே போன்று பாதுகாப்பு பொறுத்தளவு பார்வையாளர்கள் அதிகமாக வெளியிட்டுள்ளது. அந்த மாடங்கள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல அந்த பார்வையாளர்களுடைய இருக்கைகள் முழுமையான பிறகு அங்க அந்த பகுதியில் இன்னும் கூடுதலான பார்வையாளர்கள் வந்தால் அவர்களை அங்கே அனுமதிக்க கூடாது. இதனால் பார்வையாளர்கள் மாடங்கள் சரிந்து எதுவும் அசம்பாவிதங்கள் நிகழக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பார்வையாளர் மாடங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபடுத்துவது. அந்த காவல்துறையினர், அங்கு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவற்றை கண்காணிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுற்றி இருக்கக்கூடிய இந்த வீடுகளிலும் கூட வீடுகளின் மேல்தளங்களில் ஏறி நிற்கக்கூடிய பார்வையாளர்கள் தற்பொழுதே அதிக எண்ணிக்கையில் வரத்தொடங்கி இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக, எண்ணிக்கைக்கு அதிகமாக இந்த வீட்டினுடைய மேல்தளங்களில் அமர்ந்து நின்று பார்த்துக் கொண்டிருந்தால் அதுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது என்று கருதினால் உடனடியாக காவல்துறையினர் அவற்றை கண்காணித்து நேரடியாக சென்று அந்த கூட்டத்தினரை கீழே இறங்குவதற்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வீரர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு, வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டாலோ அல்லது பொதுமக்களில் யாருக்கும் காளைகள் குத்தியில் காயம் ஏற்பட்டாலோ சிகிச்சை அளிப்பதற்காக பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த சுகாதார நிலையத்தில் கூடுதலான அந்த படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ குழுவினர் அங்கே பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து இந்த சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலையிலும் அவர்கள் இருப்பதாகவும், அதே போன்று இந்த வீரர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களை ஒவ்வொரு சுற்றுக்கு முன்னதாக வீரர்களை பரிசோதனை செய்து உள்ளே அனுப்புவதற்கு ஒவ்வொரு மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். களத்தில் காயமடையக்கூடிய வீரர்களை மீட்பதற்கு மருத்துவ குழுவினர், இந்த ரெட் கிராஸ் குழுவினர் அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த வாடிவாசல் அருகிலேயே ஒரு சிறு வழி ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியாக காயமடையக்கூடிய வீரர்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திலே அழைத்துச் செல்ல இருக்கும். இங்கே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களும் கூட இங்கே இருப்பார்கள் என்று நடமாடும் ஆம்புலன்ஸ்களும் இருக்கிறது. கால்நடைகளுக்கும் அது போன்று நடமாடும் ஆம்புலன்ஸ் அவை களத்திற்கே கொண்டு வரப்படும். எதுவும் காலைகளில் உடல்நலம் சரியில்லை என்றாலோ அல்லது காயமடைந்தாலோ அவற்றை மீட்பதற்கு நடமாடும் ஆம்புலன்ஸ்களும் களத்திற்கு கொண்டு வரப்படும். அந்த ஆம்புலன்ஸ்லேயே அறுவை சிகிச்சை செய்வதற்கான வசதிகளும் கூடிய அந்த ஆம்புலன்ஸ்களாக அவை இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக கூடுதல் ஆம்புலன்ஸ்களும் கொண்டு நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாதுகாப்பு நடைமுறைக்கும் தயார் நிலையில மேம்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த போட்டிகள் தொடங்க இருக்கிறது. 7 மணிக்கு போட்டி தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த கோயில் காளைகள், அதாவது ஊர் மரியாதை செய்யக்கூடிய அந்த காளைகள் 7 காளைகள்
வாடிவாசலுக்கு வந்து கொண்டு வரப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கு வந்து மரியாதை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு போட்டிகள் தொடங்கும். உறுதிமொழி ஏற்புடன் போட்டிகள் தொடங்கும். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில இந்த உறுதிமொழி ஏற்பதற்காக முதல் சுற்று வீரர்கள் இங்க வருவார்கள். இந்த முதல் சுற்று வீரர்கள் தான் உறுதிமொழி ஏற்ற பின்னர், அதாவது காளைகளினுடைய கொம்புகளை பிடிக்கக்கூடாது, வாளை பிடித்து துன்புறுத்தக்கூடிய வகையில நடக்கக்கூடாது, நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று வீரர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அந்த உறுதிமொழி ஏற்பட்ட பிறகு இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கும். போட்டிகளை வந்து கண்காணிப்பதற்கு இதற்கான குழுவினரும் இந்த கமிட்டியினரும் இருப்பார்கள். அதாவது விதிகளின்படி போட்டிகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான குழுவினரும் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிப்பார்கள். யாரும் வந்து காளைகளை பிடித்தாலோ அல்லது காளைகளை துன்புறுத்தக்கூடிய வகையில வாளை பிடித்தாலோ அந்த வீரரை உடனடியாக அவருடைய ஜெர்சியை வாங்கி கொண்டு அவரை வந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அதே போன்று காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டாலோ கைகலப்பு ஏற்பட்டாலோ கூட இரு தரப்பினரையும் வந்து பரிசுகள் வழங்காமல் இரு தரப்பினரையும் வெளியேற்றவும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாகரிகமாக இந்த கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களும் மாடுபிடி வீரர்களும் களத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள், போட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போட்டி வந்து நடைபெற இருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே வர தொடங்கி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் மதிப்புடைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு காரும், முதல் பரிசு பெறக்கூடிய காளையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டரும் கொடுக்கப்படுகிறது. வழக்கமாக கார்கள் வந்து பரிசாக கொடுக்கப்பட்டு வந்தது காளைக்கும் மாடுபிடி வீரருக்கும். ஆனால் இந்த முறை காளைக்கு வந்து டிராக்டருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலும் கூட காளைக்கு வந்து டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது போல இந்த போட்டியிலும் டிராக்டர் பரிசு வழங்கப்படுகிறது. முதல் பரிசு பிடிக்கக்கூடிய அந்த காளைக்கு இரண்டாவது பரிசாக சிறந்த வீரருக்கு இருசக்கர வாகனம் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பரிசு பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தில். அதே போன்று இரண்டாவது பரிசு பெறக்கூடிய சிறந்த காளைக்கு நாட்டு பசுவை வந்து பரிசாக கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு சுற்றிலும் சிறப்பாக காளைகளை பிடிக்கக்கூடிய சிறந்த காளைகளை வந்து நடக்கக்கூடிய காளையர்களுக்கு, அதாவது வீரர்களுக்கு சைக்கிள், தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகளும் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிறப்பாக களமாடக்கூடிய ஒவ்வொரு சுற்றிலும் களமாடக்கூடிய காளைகளுக்கு சைக்கிள் உள்ளிட்ட தங்க காசுகளும் வழங்கப்படுகிறது. களமிறங்கக்கூடிய ஒவ்வொரு காளைக்கும் வேட்டிக்கு பரிசு பொருட்களை வந்து கொடுத்துதான் வெளியில் வந்து அனுப்புவார்கள். அதற்கு பிறகு அந்த காளை வெற்றி பெற்றால் அதற்கான பரிசும் வந்து வழங்கப்படும். கட்டில், மத்தை, குறிஞ்சி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களும் பரிசுகளாக வழங்கப்படுகிறது. வழக்கமாக கொடுக்கக்கூடிய அண்டா, சேர் உள்ளிட்ட பொருட்களும், மிக்சி, கிரைண்டர், ஃபேன் உள்ளிட்ட பொருட்களும் பரிசு பொருட்களாக நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் வந்து ஒவ்வொரு சிறப்பாக விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரருக்கும், காளையினுடைய உரிமையாளர்களுக்கும் இந்த பரிசுகளை வந்து வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். பெரிய பரிசு பொருட்களை களத்திலிருந்து எடுத்துச் செல்வது சிரமம் என்பதனால் அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு கமிட்டி அலுவலகங்களுடைய இடத்தில் அந்த பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று கமிட்டியினர் அறிவித்திருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் தொடர்ந்து வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியினுடைய குழுவினர் வந்த பிறகு போட்டிகள் தொடங்கும். கோயிலினுடைய காளைகள் வந்து ஒரு 7 காளைகள் இன்னும் சிறிது நேரத்தில் களத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. அதன்படி போட்டிகளும் வந்து சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நன்றி சரவணன், தகவல்களுக்கு மிக்க நன்றி.